ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் 10 ரூபா தான் கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளைங்க கேட்டா கரெக்டா கணக்கு பண்ணி கேட்க முடியாது, கொடுத்து விட்டுருவேன். என் பேரு வேதவதிப்பா. ஆனா பேரு யாருக்கும் தெரியாது. கருப்பட்டி ஆப்பம்மா ஆப்பம்மானா கூப்பிடுவாங்க எல்லாருமே. 12 வருஷமா போறேன். இப்ப பரவாயில்ல. நான் 2-3 ஆப்பம் விக்கிறதுக்குள்ள போதும் இருக்கும். யாருமே வர மாட்டாங்க. கருப்பட்டி ஆப்பம்மா எப்படி இருக்குமோன்ட்டு அப்படியே போயிருவாங்க. இப்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. நம்ம கடையில வெண்ணெய் ஆப்பம், நெய் ஆப்பம் சாதாரணமா போட்டா 25 ரூபா, வெண்ணெய் போட்டா 35 ரூபா வாங்குவோம், நெய் போட்டா 35 ரூபா, முட்டை போட்டா ஒரு ஆப்பம் 25 ரூபா. வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப நல்லதுப்பா. வயிற்று குளிர்ச்சின்றதுக்காகவே சாப்பிடணும். இது எங்க பாட்டி செஞ்சது. அது ஞாபகம் வந்துச்சு, சரி இது போட்டு பார்ப்போம்ன்றதுக்காகவே ஆரம்பிச்சது. இன்னைக்கு நல்லா இருக்கு. பழைய ஆளுங்க தான் நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. புதுசா சாப்பிடுறாங்களா பிள்ளைங்களுக்கு நாம ஊட்டினாதான் தெரியும். முனிச்சால சௌராஷ்டிரா பாய்ஸ் ஸ்கூல் எதிரில தான் நான் நிக்கிறேன். காலையில 6:30 மணிக்கு வருவேன், 9:30 வரைக்கும் இருப்பேன். சாயந்தரம் கடை இருக்கு. கருப்பட்டி ஆப்பம், பணியாரம், மடக்கு, கொலக்கட்டை இந்த 3மே போடுவேன். 5 மணிக்கு வந்தா 8 மணி வரைக்கும் இருப்பேன்ப்பா. நான் டெய்லி வந்து சாப்பிடுவேன். பரோட்டா, குஸ்கா, பிரியாணி, பன் பரோட்டா நம்ம ஸ்பெஷல். குஸ்காலாம் நான் தரமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குழம்பு எது வாங்கினாலும் 3 வகை குழம்பு கொடுத்துறோம். ஈவினிங் வந்து ரைஸ், நூடுல்ஸ், வாழை பரோட்டா, சிக்கன் வாழை, மட்டன் வாழை எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ரேட் வந்து சாதா பரோட்டா உங்களுக்கு 15 ரூபா, நம்ம பன் பரோட்டா 15 ரூபாய் கொடுக்குறோம். இலை பரோட்டாலாம் சிக்கன் இலை பரோட்டா 100 ரூபாய் கொடுக்குறோம். எல்லாமே ரேட் வந்து அஃபர்டபுளா போடுறோம். நம்மகிட்ட குழம்பு காண்டிதான் வருவாங்க. 3 வகை குழம்பு கொடுக்குறோம். சிவப்பு கிரேவி ஒன்று இருக்கும், நல்லா அல்டிமேட்டா இருக்கும். ரேட் எல்லாம் கம்மியா இருக்கும், நல்லா இருக்கும். இங்க அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். ஹோட்டல் ஃபீல்ட்ல வந்து ஒரு 10 வருஷமா இருக்கேன். 10 வருஷமா இருந்து இப்போ ஒரு 3 வருஷமா கடை போட்டுருக்கேன். முஸ்தா பன் பரோட்டா. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கடை நரசிங்க ரோட்ல இருக்கு. டைமிங் வந்து காலைல 11 to நைட் 11 வரை இருக்கும். 15 வருஷமா நான் சாப்பிட்றேன். நைட்டு டெய்லி வந்து இங்க வந்து சாப்பிட்டுருவேன். நல்லா சுத்தமா வச்சிருப்பாரு, கழிவு பூரா எடுத்துருவாரு. நைட்டு உணவு இதை மட்டும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தா இருக்கும். பைனாப்பிள், கொய்யா, வெள்ளரிக்காய், ஆப்பிள், தண்ணிப்பழம், வாழைப்பழம், செரிப்பழம் எல்லாமே போட்டு ஒரு பிளேட்டா கொடுப்போம். சாப்பிட்றோம்னா 50 ரூபா, பார்சல்னா 60 ரூபா. நல்லா போய்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. நைட்ல இது ஒரு நேரம் சாப்பாடாவே இதை சாப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும் விரும்பி. அதனால நம்மளுக்கு காலையில எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே வாங்கிட்டு வந்து சாயந்தரம் 5 மணில இருந்து நைட் 11:30 மணி வரைக்கும் இருக்கிறோம். 17 வருஷமா வச்சிருக்கிறோம். பாட்டுத்தாவனே சரவண ஆபீஸ்க்கு எத்தாப்புல. கொய்யா பழம் நம்ம தோட்டத்துல இருந்து அண்ணாலும் வாங்கிட்டு வர்றோம். அதனால நல்லா இருக்குது. பப்பாளி வந்து நம்மளோட சொந்த பப்பாளி, அதனால டேஸ்டாவும் இருக்கும். உரங்கள்லாம் எதுவும் போடுறது இல்லை. நம்மகிட்ட வந்து மெயினா எல்லாம் சுத்தமா இருக்கும். அதனால விரும்பி எல்லாரும் சாப்பிடுறாங்க. இங்க வந்து முழு சாப்பாடு 40 ரூபாய், 2 காய், சாம்பார், ரசம், மோர், அப்பளத்தோட 12:30 இருந்து 3:30 4 o'clock வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு மேல வந்தாலும் கண்டிப்பா கொடுப்போம். இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த காய் நாளைக்கு அடுத்து வராது. அதே நேரத்துல நீர் சத்து உள்ள காய், நரம்புக்கு உள்ள காய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை கொடுத்துருவோம். வத்த குழம்பு வாரத்துல ஒரு நாள் இருக்கும். எந்த ஒரு கலப்படமுமே இல்லாத ஒரு உணவுங்க. வீட்டு சாப்பாடு, இதே சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிடுறோம். இது நாங்க கடையா நடத்தல. ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த சேவை உண்டு. போன் பண்ணிட்டு சண்டேஸ்ல வரணும். ஏன்னா நாங்க சண்டேஸ்ல செஞ்சு வச்சுட்டு வேஸ்டா போயிருச்சு 2-3 தடவை. எங்களை ஊக்குவிச்சது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பையனும் என்னுடைய பொண்ணும். ஏன்னா எங்களுக்கு பிறகு செய்ய போறவங்க அவங்க தான். அவங்களுடைய முழு அனுமதியோட செஞ்சாதான் அதுல என்னைக்குமே வெற்றி இருக்கும். எல்லாரும் வாங்க. நந்தி எளியோர் உணவு கூடம், ஐயர் பங்களா, கற்பக விநாயகர் ஸ்ட்ரீட், சக்தி நகர்ல இருக்குங்க. எல்லாரும் மனசார வாழ்த்திட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. பட்ஜெட் இல்லாம சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, பட்ஜெட்டா சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பாட் தாங்க இது. நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், மஷ்ரூம் பிரியாணி, தயிர் சாதம், 5 வெரைட்டி ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ். ஸ்ரீ லட்சுமி மெஸ்ன்னு சொல்லி வெரைட்டி ரைஸ் கடை நாங்கள் வச்சிருக்கோம். சாம்பார் சாதம், லெமன், புளி, தயிர் எல்லாம் வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தக்காளி சாதம் 50 ரூபா, காளான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி 60 ரூபா. இது இல்லாமல் 5 வெரைட்டிஸுமே கலந்து தக்காளி, பிரியாணி, லெமன், புளி, தயிர் வச்சு கொடுப்போம். இதில் ஒரு ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா சாம்பார் சாதம் ஒரு ஆப்ஷன் சேர்த்து வச்சு கொடுப்போம். அது 70 ரூபா. கஸ்டமர் இதில் பாதி அதில் பாதி கேட்டாலும் கொடுத்துருவோம். சண்டே கடை உண்டு. ஏதாவது விசேஷங்கள்லாம் லீவ் விடுவோம். மற்றபடி தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் லீவ். காலைல 11 மணிலேருந்து 4 மணி வரையும் எங்கள் டைம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லி ஃபுட்டு. ஒரு சின்ன ஆம்னில வீட்ல இருந்து ஒய்ஃப்ல ரெடி பண்ணி கொடுத்து விடுறாங்க. இங்க வந்து இவங்க சேல் பண்றாங்க. இவங்க ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு காம்போ கொடுக்குறாங்க. புளியோதரை, லெமன் இந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு சுண்டல் கொடுக்குறாங்க. தக்காளி, மஷ்ரூம் பிரியாணி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, தயிர் வெங்காயம், புதினா துவையல் கொடுக்குறாங்க. கேரட் ரைஸ் வந்து வெள்ளப்புளி இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபா மாறும். அதே டைம் நீங்க இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்றதுக்கு இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம ஈகிள் பார்க் ஆப்போசிட்ல இருக்குங்க. வழக்கமா வடை, போலி, காளான் தான் சாப்பிடுவோம். டிஃப்ரெண்டா ஒரு ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் அப்படின்னா நீங்க தாராளமா இங்க வந்து நெய் கொலக்கட்டை ட்ரை பண்ணலாம். எங்கன்றது வாங்க ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பால் கொலக்கட்டை, நெய் கொலக்கட்டை, கேப்பை கொலக்கட்டை, கம்பு கொலக்கட்டை, தேங்காய் கொலக்கட்டை, பூர்ண கொலக்கட்டை, பன்னல்வா. இது மிளகு சித்திரத்தை சூப்பு. சளி, இருமல், தொண்டை கரகரப்பு சரியா போகுது. அது சூப் குடிக்க 5 ரூபா, பார்சல் 10 ரூபா. இந்த நெய் கொலக்கட்டை பார்சல் 25, சாப்பிட 25. பால் கொலக்கட்டை பார்சல் 30, சாப்பிட 15. கேப்பை, கம்பு, தேங்காய் கொலக்கட்டை 6 ரூபா. தேனி இருந்து வர்றாங்க, கம்பம் இருந்து வர்றாங்க, இந்த பக்கம் விருதுநகர் எல்லா பக்கம் இருந்து வர்றாங்க. பன்னல்வா வந்து பெங்களூரு, பாம்பே எல்லாம் கொண்டு போறாங்க. வந்து ஒரு வாரம் தாங்கும். மெயினா வந்து இதுதான் நெய் கொலக்கட்டை தான் மெயினா ஓடும். விரும்பி வாங்கிட்டு போறது நெய் கொலக்கட்டை. அதுக்கப்புறம் பால் கொலக்கட்டை, பன்னல்வா,
இது ரெகுலரா தாத்தா பாட்டி காலத்துல இருந்து செய்யறாங்க. அது பழைய குயர்பாளையம் ரோடு பத்திரிசா ஸ்கூல் ஆப்போசிட் அகர்வால் பக்கத்துல. டைமிங் 4:30 மணில இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். 8 மணி ஆகும், 7 மணி ஆகும். வந்து நெய் கொலக்கட்டை தான் 6 மணிக்குள்ள நெய் கொலக்கட்டை முடிஞ்சிடும். கம்மியான விலை, ரேட்டு கம்மியாகும். ரேட்டு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். ரேட்டு வந்து கம்மி தான். வணக்கம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். இட்லி, பொங்கல், பூரி, லெமன், தக்காளி, மத்தியானம் வந்து தயிர் சாதம் எல்லாமே இருக்கு. ஆட்டோ ஓட்டுற காலத்துக்கு சாப்பிடலாம். திருப்தியா இருக்கும், நல்லா இருக்கும். தக்காளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே காலையில ரெடி பண்ணி. பொங்கல் எல்லாமே ரேட்டு வந்து கம்மி தான். 40 ரூபா தான். வடை 8 ரூபா, இட்லி 8 ரூபா. அது போக நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகமான வியாபாரமா இருக்கும். போக்குவரத்து அதிகம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சந்தை யானையரம் ஹோட்டல் பக்கத்துல இருக்கறனால பரபரப்பா இருக்கும். நைட் 8:15 க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்பவுமே வந்து காலையில நம்ம அண்ணன் கடையில சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லா பசங்களும் இங்கே வந்து சாப்பிடுவோம். இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை தமிழ்ச்சங்க ரோடு ஞாயிற்றுக்கிழமை சந்தை ஜானகிராம் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. காலையில டிஃபன், மதியம் லஞ்ச் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? பிரியாணி எவ்வளவுக்கா? நம்மள்ட்ட 40, 50, 60, 80 இதுல இருக்கு. அதுல 40, 60, 80. நம்ம கடை பேரு ஜம்ஜம் பிரியாணி. இப்ப நம்ம கடை ஆரம்பிச்சு 5 months ஆகுது. நம்ம கடை மெயினா எதுக்காக ஆரம்பிச்சோம்னா ஆப்போசிட்ல சந்தையில வர்றவங்க காலையில ஏர்லி மார்னிங்கே வந்துருவாங்க. அவங்க கான்செப்டுக்காக ஆரம்பிச்சோம். டேஸ்ட் பிடிக்க போய் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. பிரைஸ் வந்து 40 ரூபா. எல்லா பிளைன் 40 ரூபாய், முட்டை 50, சிக்கன் 2 பீஸ் இல்ல 3 பீஸ், சின்ன பீஸா இருந்தா 3 பீஸ் வச்சு 60, லெக் போட்டா 80. சிக்கன் கிரேவி எப்பயுமே 50 ரூபாய் தான். இப்ப நம்ம பாக்ஸ்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது நம்ம பிரியாணி வீட்ல நம்ம ரெடிமேட் பண்ற பொடி தான். பிரியாணி பொடி மசாலா தான். கடையில வாங்குற எந்த பொடியுமே இல்ல, கடலெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். நம்ம கடை எங்க இருக்குன்னா ஆணையூர் உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப 8 மணி இல்ல ஈவினிங் 6 மணி வரையும் நம்ம கடை இருக்கு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்ல ஃபீட்பேக் சொல்றாங்க. எல்லாருமே நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு நீங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுக்கலாம். எல்லாருக்குமே வணக்கம். நம்ம மதுரை மீனாட்சி கோயில இருந்து வெளியில வந்துட்டோம்னா என்ன பெஸ்ட் ஆஃப் தி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 1 வாங்க பாப்போம். மீனாட்சி கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோமே கோயில் பசங்க உள்ளே இல்ல வெளியுமே கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு புளியோதரை, 10 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கியிருக்கேன். எப்பவுமே நம்ம ஊர் கோயில் பிரசாதத்தை அடிச்சுக்கவே முடியாது. அல்டிமேட் டேஸ்ட் புளியோதரை வேற லெவலுங்க. ஒர்த்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிழக்கு கோபுரம் வெளியில வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜீவந்திர கடை இருக்கும். அந்த கடையில வந்து பாசுந்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் ட்ரை பண்ண போறோம். இதோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபா சொல்றாங்க. அதுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துடலாமா? இந்த மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுல வந்து பிளஸ் வந்து நட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. 90 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம். தெற்கு கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு கடை. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஒருத்துங்க. 2 ஃப்ளேவர், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. மேற்கு கோபுரத்துல வந்து வெளியில வந்துட்டீங்கன்னா 15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு வடை கடை தாங்க. வடை டீ தான் கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் தி வடை உங்கள்கிட்ட வந்து ஆமோட கீரை வடை. கீரைலாம் பார்த்தீங்கன்னா உள்ள கீரைலாம் அவ்வளோ ஸ்டஃபிங் போட்டிருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. 7 ரூபாய்க்கு ஒருத்து. என் பேர் புஷ்பவின். 21 வருஷமா கடை வச்சிருக்கேன். 6 ரூபாய் இட்லி, 6 ரூபா ஆப்பம், 4 மணி நேரம் 5 ரூபா. நாங்கள் வீட்டில் தான் ஆட்டிக்கிடுவோம், வெளியில் ஆட்ட மாட்டோம். எல்லாமே வீட்டில் செஞ்சிருவோம். சாப்பிட்டு பாருங்க. தேங்காய் பால், சாம்பார், சட்னி எல்லாம். அம்மாட்ட 5 வருஷமா நான் சாப்பிட்டுருக்கேன். ஆப்பம் நல்லா இருக்கும். தேங்காய் பால், சாம்பார் சட்னி நல்லா இருக்கும். 5 வருஷமா 6 வருஷமா அந்த அம்மா சாப்பிட்டுருக்கேன். இட்லிக்கு சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஆப்பத்துக்கு பால், சாம்பார் சட்னி வேணுனாலும் கொடுப்பேன். அதே மாதிரி பணியாரத்துக்கு சாம்பார் சட்னி, பால். சாப்பிட்டு பார்க்குறவங்க ஓடி வருவாங்க. காலையில் 7:30க்கு பார்த்தா 11 மணிக்கு முடிச்சு. ஒவ்வொரு நாளைக்கு 10:30க்கெல்லாம் முடிஞ்சிடும். அரப்பில் எங்கள் ராசு ரோடு முனியாண்டி கோயிலுக்கு எத்தாப்புல ஒரு மெடிக்கல் மாறி எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவருக்கு செத்து 2 வருஷம் ஆச்சு. நான் மட்டும் இருக்கேன். இந்த கடையை வச்சுதான் பொண்ணை கட்டி கொடுத்தோம். என் பையனை படிக்க வச்சோம். மெரைன் இன்ஜினியரிங் படிச்சு கப்பல்ல வேலை பார்க்குறேன். நாங்க இந்த கடை வச்சு 25 வருஷம் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் வச்சோம். இப்ப நல்லாவே நாங்க எங்களுக்கு கடை ஓடும். எங்க கடைக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பாடு, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாமே குறையில நல்லா தான் இருந்துச்சு. எங்க கடையில தான் இட்லி நல்லா இருக்கும். நாங்களே மாவு ஆட்டுவோம், நாங்களே இட்லியை விற்போம். எந்த கலப்படமும் பண்ண மாட்டோம். நைட்டுக்கு இட்லி, தோசை. மத்தியானத்துக்கு மீன் குழம்பு, சாப்பாடு 50 ரூபா தான். 2 காய், பொரியல், கூட்டு எல்லாமே போட்டு வைக்கிறோம். நாங்க தான் சமைப்போம். அது நாங்க செய்யற மாதிரி தான் செய்ய சொல்லுவோம். இப்ப எப்பப்ப காய் தீருதோ அப்பெல்லாம் வச்சு சுட சுட கொடுத்துக்கிருவோம். நம்ம கடை வந்து 25 வருஷமா இருக்கு. 25 வருஷமா இருந்தாலும் நம்ம வந்து விறகடுப்புல தான் சமைக்கிறோம். சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்க வீட்டுல சமைக்கிற மாதிரி தானே சமைக்கிறோம். சாப்பாடு எவ்வளவுக்கா? சாப்பாடு 50 ரூபாப்பா. சாப்பாடு என்னென்ன கொடுப்பீங்க? ரசம், மோர், சாம்பார், 2 காய், மீன் கொடுப்போம். ஆனா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். 20 ரூபாயில இருந்து 30 ரூபா வரையும் ஒரு பீஸ் அந்த மாதிரி கொடுத்துருவோம்.